அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 27, 2025 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தடம் பதித்தார் சுபன்சி சுக்லா. முதல் இந்தியராக சாதனை. குழந்தையை போல் கற்றுணர்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் முதல் இந்திய விண்வெளி வீரராக சுபன்சி சுக்லா உட்பட 4 பேர் கொண்ட குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் வியாழக்கிழமை மாலை வெற்றிகரமாக சென்றடைந்தனர். அமெரிக்காவின் புளோரிடா நாசா விண்வெளி மையத்தில் இருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் புதன்கிழமை நண்பகல் விண்ணில் செலுத்தப்பட்ட டிராகன் விண்கலத்தின் 28 மணி நேர பயணத்துக்கு பிறகு விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பாதுகாப்பாக அடைந்தனர். கடந்த 1984 ரஷ்ய விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்ற இந்திய வீரர் ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு 41 ஆண்டுகள் கழித்து விண்வெளிக்கு செல்லும் இரண்டாவது வீரராகவும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் முதல் இந்தியராகவும் சுபன்சி சுக்லா சாதனை படைத்துள்ளார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் ஜெனரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதி உடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவரை அடைவர் அப்படின்னு வினைத்திற்பம்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அரசமைப்பு சட்டமே உயர்வானது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தெரிவிச்சிருக்காரு. அரசமைப்பு சட்டமே உயர்வானது அரசு நிர்வாகம், நாடாளுமன்றம் மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட ஜனநாயகத்தின் 3 தூண்களும் அரசமைப்பு சட்டத்தின் கீழ் செயல்படுபவை மட்டுமே என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தெரிவித்தார். உங்களுக்கு இதில் ஒரு கொஸ்டின் என்னன்னா, இவர் எத்தனாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 634வது விண்வெளி வீரர் சுபன்சி சுக்லா. விண்வெளி பயணம் உலக கண்ணோட்டத்தை மாற்றும் முதல் இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா தெரிவித்தது. டிராகன் விண்கலத்தின் மூலம் 28 மணி நேரத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த வியாழக்கிழமை அடைந்த இந்தியாவின் சுபன்சி சுக்லா விண்வெளிக்கு சென்ற 634வது வீரர் ஆனார் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் ஸ்டாப் கிளாக் ICC அறிமுகம்னு தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாட்டுக்கான விதிகளில் ICCயில் சில மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. அதன் விவரம் என்னென்ன இதில் கொண்டு வந்திருக்காங்கன்னு இதில் இருக்குது. இதோட இதை நீங்கள் எலாபரேட்டாக பார்க்கணுன்னா இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் இந்த டேட்டில் இருக்கும். எந்தெந்த இது உங்களுக்கு வேணுனாலும் இப்போ 27 27 டேட்டில் இல்லை மேபி அதோட மறுநாள் இல்லை ஒரு நாள் கழிச்சு கூட அந்த இமேஜ் அப்லோட் பண்ணியிருப்போம். எடுத்து ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். ஸ்டாப் கிளாக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பந்து மாற்றம் பற்றி தெரிவிச்சிருக்காங்க. ஷார்ட் ரன் பற்றி தெரிவிச்சிருக்காங்க. வரிசைப்படி முறையீடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. DRS வாய்ப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஃபுல்லாக வச்சா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இமேஜ் எடுத்து பார்த்துக்கோங்க. தில்லி சர்கங்கா ராம் மருத்துவமனையில் புதிய புற்றுநோய் சிகிச்சை மையம். தில்லியில் உள்ள சர்கங்கா ராம் மருத்துவமனையில் LGRH அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை மையத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வியாழக்கிழமை திறந்து வைத்தார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.